டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று பணிமே சிறந்தது என்பதற்கு ஒரு சிறு கதையை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு பாடசாலையிலே மாணவர்கள் ஆசிரியரிடம் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அவற்றிலே ஒரு மாணவன் சரியான சுட்டி, கெட்டிக்காரன், எதையும் விரைவிலே பிடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவனாக இருந்தான். அதனால் அவனுடைய அந்த ஆற்றலை மேலும் வளர்ப்பதற்காக அந்த ஆசிரியர் அவனை எப்பவும் ஊக்கப்படுத்தி கொண்டிருந்தார். நாளடைவிலே அவன் ஆசிரியர் ஊக்கப்படுத்தாமலே எல்லாவற்றையும் தானே செய்கின்ற ஒரு ஆற்றல் அவனுக்கு ஏற்பட்டது. அந்த ஆற்றல் ஏற்பட்டதும் அவனை அறியாமலே அவனுக்குள் ஒரு தலைக்கணம் ஒன்று ஏற்பட தொடங்கியது. எப்படி என்றால், மற்றவர்களை மட்டம் தட்டி கொள்வான். உதவி தெரியாதா என்று சொல்லி கேட்டு மட்டம் தண்டுவான். தன்னில் விட வயது கூடின மாணவர்களை கூட அவர்களை கேள்வி கேட்டு அள வைக்கிற அளவுக்கு அவர்களை மட்டம் தட்டி கொண்டிருப்பதை இந்த சில மாணவர்கள் இந்த ஆசிரியரிடம் சொல்லிக்கிறார்கள். ஆகவே ஆசிரியர் யோசிக்கின்றார், இதனை வளரவிட்டால் உண்மையிலே அவனுடைய கட்டித்தனம் வேறு பக்கத்தில் திசை திருப்பப்பட்டுவிடும். ஆகவே அவனை அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று யோசிக்கின்றார். காப்பாற்ற வேண்டும் என்று யோசித்த அந்த ஆசிரியர் அந்த சிறுவனை அழைக்கின்றார். அழைத்து கூறுகின்றார், இன்று பக்கத்தூரிலே எனது நண்பர் இறந்து விட்டார். அவர் பெரிய அறிவாளி. அவர் படிக்காத நூல்களே கிடைக்காது. 1000க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதிவிட்டிருக்கிறார். அந்த வான சாஸ்திரத்தை கூட கருத்து குடித்த ஒருவர். திருக்குறளில் எந்த குறளை கேட்டாலும் 5 நிமிஷத்திலே அதுக்கான பொருளை சொல்லக்கூடிய ஆற்றல் இவரை விட ஒரு பெரியவரை நாங்கள் காண முடியாது. ஆகவே அவருடைய செத்த வீட்டுக்கு நீ அந்த பக்கத்து தெருவில் இருக்கின்ற அந்த சவப்பட்டி செய்வரிடம் போய் ஒரு சவப்பட்டியை தயாரிக்க சொல்லு என்று சொல்லிவிடுகிறார். ஆகவே இதை செய்வதற்கு நீதான் ஒரு பொறுப்பான ஒரு பையன். ஆகவே உன்னை அனுப்புகிறேன் என்றது இவனுக்கு இரட்டிப்பு மடங்கு சந்தோஷம். ஆகவே அவர் போகின்றார். ஆகவே அந்த சவப்பட்டி செய்பவர் அவரை வரவேற்கின்றார். அவர் சொல்கின்றார், எனது ஆசிரியரின் நண்பர் இறந்து விட்டார். அவர் பெரிய வான சாத்திரம் எல்லாம் கரைத்து குடித்தவர், 1000 நூல்களை எழுதினவர். அவரை என்ன கேட்டாலும் திருக்குறளில் உடனேயே பொருள் சொல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர். அப்படியான ஒரு பேரறிஞர் செத்து விட்டார். அவருக்கான சவப்பட்டி வேணும். இவன் சொன்னா, என்ன நீ விடியவே என்ன குழப்போணும் என்று சொல்லி வந்துட்டியா? உனக்கு விடிய கதைக்கிறதுக்கு ஆக்கள் இல்லாமல் என்னட்ட வந்து நிற்கிறியான்னு அந்த சவப்பட்டி செய்பவர் சொல்கின்றார். இவன் சொல்றான், என்ன அறிவில்லையா உனக்கு என்று சொல்லி அவர் கேட்டபொழுது, எனக்கு நல்ல அறிவு இருக்கு, உங்களுக்கு தான் அறிவில்லை. நான் இவ்வளவு விஷயமும் சொல்கின்றேன், அவரை பட்டி செய்யக்கூடாதா என்று கேட்கின்றார். ஆகவே அவன் சொல்றான், மடையா, எனக்கு படித்து நீ எவ்வளவு படித்திருந்தாலும் யார் எவ்வளவு படித்திருந்தாலும் எனக்கு பிரயோசனம் இல்லை. எனக்கு எல்லாரும் சவம்தான், செத்தால் அது புணம்தான். ஆகவே எனக்கு சவப்பட்டு செய்வதற்கு தேவை என்னென்றால் அவருடைய நீள அகலம் மட்டும் தேவையொழிய அவர் படித்தால் என்ன படிக்காட்டில் என்ன எனக்கு அதை பற்றி ஒன்றுமே இல்லை. எனக்கு தேவை அந்த நீள அகலம்தான் என்று சொல்கின்றான். ஆகவே இவன் வெக்கி தலை குனிகின்றான். வந்து ஆசிரியரிடம் சொல்கின்றான். நடந்ததை சொல்லும்போது, எவ்வாறு பெட்டி செய்து விட்டாயா என்று சொல்லி கேட்கிறார். அவர் சொல்ல, இல்லை, கற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொல்கின்றார். என்னுடைய தலைக்கணத்தை நான் அகற்றுவதற்கு கற்றுக்கொண்டு விட்டேன். இவ்வளவுதான் நாங்கள் படித்தவர்களாக இருந்தாலும் அந்த இடத்திலே அதற்கேற்ற மாதிரி நாங்கள் நடக்க வேண்டும். எங்களுக்கு தலைக்கணம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். நான் எத்தனையோ பேரை என்னுடைய அறிவை வைத்து எத்தனையோ பேரை நான் புண்படுத்தி இருக்கின்றேன். ஆகவே நான் இப்ப அதற்காக மனம் வருந்துகின்றேன் என்று சொல்லி அவன் தலை குனிந்து நிற்கின்றான். அப்பொழுது ஆசிரியர் சொல்கின்றார், மகனே, நீ இவ்வாறு உனக்கு உனக்கு நல்லொரு பாடம். இனிமேல் நாங்கள் மற்றவர்களை நாங்கள் புண்படுத்தக்கூடாது. நாங்கள் எவ்வளவு அறிவுடையவர்களாக இருந்தாலும் ஏனையவர்களை மதித்து நடக்க வேண்டும். ஆகவே பணிவுதான், நாங்கள் எவ்வளவு கட்டாலும் பணிவுதான் வாழ்வில் எங்களை உயர்த்தும் என்று கூறினார். ஆகவே அன்பானவர்களே, நாங்கள் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் எவ்வளவுதான் அறிவிருந்தாலும் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்க தெரிய வேண்டும். ஏனையவர்களையும் அனுசரித்து போகிற பழக்கம் எங்களுக்கு இருக்க வேண்டும். ஆகவே இந்த தலைக்கணம் என்பது கல்வி கற்க அந்த தலைக்கணம் குறைய வேண்டுமே ஒழிய அது கூடக்கூடாது என்று சொல்லி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.